என் அன்புக்குரிய மக்களே வணக்கம். நேற்று பஞ்சபக்ஷியில் மேசராசிக்கு உண்டான பலன்களை நான் கொடுத்தேன். அது கொஞ்சமாக தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இன்றைக்கி ரிஷபராசிக்காரங்களுக்கான பதிவுகளை நான் கொடுக்குறேன். இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு திருமணம் செய்வதற்கு முன்னால் சில பரிகாரங்களை நீங்கள் செஞ்சுட்டு தான் திருமணம் செய்யணும்னு சொல்லியிருக்கிறேன். இந்த திருமணம் எங்கே பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விநாயகர் கோயிலில் தான் நீங்கள் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு திருமணம் செய்யணும். விநாயகர் முன்னிலையில் தான் திருமணம் செய்யணும். அப்படி இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவன் கோயிலில் உள்ள அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு பக்கத்தில் நீங்கள் திருமணம் செஞ்சிட்டிங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இன்னும் ஒரு விஷயம், இவங்களுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு விருச்சகமும் தனுசு ராசிக்காரர்களும் அறவே ஆகாது. இவங்க ரெண்டு பேருமே மாறுபட்ட ஒரு எண்ணத்தை இவங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ ரிஷபராசிக்காரங்கன்னு ஒருத்தவங்க வச்சுக்கோங்களேன், இங்கே ஒரு தனுசு ராசிக்காரங்க இருக்காங்க. இங்கே என்ன ஆகும், நான் பெரியவனா நீ பெரியவனா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அவங்களுக்குள்ள ஒரு எண்ணங்கள் செயல்பாடுகள் வர ஆரம்பிச்சிடும். அது நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். நாம் அதை அந்த பேர் உள்ளவங்க விருச்சிக ராசிக்காரங்களுடைய பேர் என்ன, அதாவது ஒரு பேரில் அந்த பேருக்கான ராசி நட்சத்திரங்கள் இதுதான் அப்படிங்கிறது இருக்கும் இல்லைங்களா, இந்த பேருக்கு உண்டான பச்சி இதுதான் அப்படிங்கிறது தெரியும் இல்லைங்களா. அந்த மாதிரி இருக்கும்போது தனுசு ராசியும் விருச்சிக ராசியும் சுத்தமாக இவங்களுக்கு ஆகாது. இன்னும் அடுத்து தனக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு நபர்னு கேட்டிங்கன்னா மீன ராசிக்காரங்கள். இந்த மீன ராசிக்காரங்களால நீங்கள் என்ன மாதிரி எதிர்பார்க்குறீங்களோ அதே மாதிரி ஒரு எண்ணத்தை தான் இந்த மீன ராசிக்காரங்க இருப்பாங்க. இந்த மீன ராசிக்காரங்க பளிச்சுன்னு ஒரு விஷயத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா பளிச்சுன்னு ஒரு எண்ணத்தை டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க, கேட்ச் பிடிச்சிருவாங்க. அதுலேயும் இந்த ரேவதி நட்சத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு நட்சத்திரம். அந்த நட்சத்திரமெல்லாம் வாழ்க்கையே இவ்வளோதான்டா, நீ வாழ்ந்தா வாழாட்டி போ அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை கொண்ட ஒரு நட்சத்திரம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ரேவதி நட்சத்திரம். அப்போ இந்த ரேவதி நட்சத்திரமுமே மீனராசியும் ரிஷபராசியும் நல்ல ஒரு அமைப்பில் இவங்களுக்குள்ள இருக்கும். அப்போது ரிஷபராசிக்காரங்களுக்கும் கன்னி ராசிக்காரங்களுக்கும் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக கொஞ்சம் மாறுபாடுகள் ரெண்டு பேர்த்துக்குமே. இப்போ ஒரு வீட்டில் ரிஷபராசிக்காரங்க இருக்காங்க, அடுத்து கன்னி ராசிக்காரங்க இருக்காங்கன்னா, அல்லது மேசராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா, ரெண்டு பேர்த்துக்குமே ஏதாவது ஒரு தொல்லைகள், ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். இவங்க சும்மா இருந்தாலும் இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. ஒன்று மேசராசிக்காரங்க பிரச்சனையை ஆரம்பிப்பாங்க, இல்லை ரிஷபராசிக்காரங்கள் பிரச்சனையை ஆரம்பிப்பாங்க, இன்னொன்று கன்னிராசிக்காரங்க ஆரம்பிப்பாங்க. அப்புறம் ஒரு வீட்டில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இப்போ நம்ம நிறைய இதில் பார்க்குறோம், ஒரு வீட்டில் எதிரும் புதிரியுமான நட்சத்திரங்கள்லாம் இருக்கும். அப்போ அந்த குழந்தை பிறந்துருச்சு, இந்த வாழ்க்கை இப்படி தான் அமையணும், இப்படி தான் கர்மாவை அனுபவிக்கணும், நாம் எங்கே போனாலும் நம்முடைய கர்ம வினைகள் நம்ம கூட தான் வரும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறது, வாழ்ந்து தானே ஆகணும் இந்த வாழ்க்கையை. அப்போ நம்ம வாழ்க்கையில் துன்பம் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன செய்யணும், எதை செஞ்சால் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம். இந்த மாதிரி பதிவுகளெல்லாம் பஞ்சபக்ஷியில் இருக்குது. தொடர்ச்சியாக ஆதவன் ஆதித்யா சேனலை நீங்கள் பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கான கேள்விகள் வரும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.